நாங்கள் பொறுமையாக இருந்தாலும் இந்த குடிகார கில்லிங் கூட்டம் எங்கள் பொறுமையை சோதிப்பதாக ஜம்ரே வினோத் கடுமையாக பேசும்படியான காணொளி சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது. பினாங்கில் ஜம்ரே வினோத்தின் வாகனத்தை தாக்கியதாகவும் அந்த கும்பல் ஒரு குடிகார கும்பல் என்றும் ஜம்ரே வினோத் அந்த காணொளியில் பேசியுள்ளார். இந்த கில்லிங் கூட்டம் இப்படித்தான் குடிகார கூட்டம் என்றும் நாங்கள் நினைத்தால் அந்த கோயிலை முழுமையாக இடித்து தரைமட்டமாக்க முடியும் என்றும் ஜம்ரி வினோத் அந்த காணொளியில் தெரிவித்துள்ளார். தன்னுடைய வாகனத்தை தாக்கியவர்கள் பேடிகள் என்றும் பொண்டான் என்றும் ஜம்ரி வினோத் அந்த காணொளியில் தெரிவித்துள்ளார். இதுதான் குடிகார முட்டாள் கில்லிங் செய்யும் காரியம் என கடுமையாக ஜம்ரி வினோத் அந்த காணொளியில் பேசியுள்ளார். தன்னுடைய வாகனத்தை தாக்கியவர்களுக்கு ஆதரவாக ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர், செனட்டர் லிங்கேஸ்வரன், உரிமை கட்சியின் சதீஷ் முனியாண்டி, டேவிட் மார்ஷல் ஆகியோரும் இருக்கிறார்கள் என்றும் ஜம்ரி வினோத் குற்றம் சுமத்தியுள்ளார். You jangan sampai kita buat semua orang turun pergi dekat toilet tu lepuk seorang-seorang, saya bagi tahu. You jangan buat kurang ajar dekat sini. Bodoh mekling. Haram jaya betul. Linggit, Satish, apa lagi David Marshall. Orang-orang beginilah sebenarnya punca lahirnya manusia sampah macam ni tuan-tuan. Ini macam mana daripada didik kalau depa tunduk kaki mabuk sekali dengan orang. Ini yang jadi apa punya saya tak faham. DAP கட்சியின் ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் அவதூறுகளை பரப்புவதாகவும் போலியான தகவல்களை வெளியிட்டு தங்கள் புனித போராட்டத்தை தவறாக சித்தரிப்பதால் அவரை கைது செய்ய வேண்டும் என்றும் கோயில்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தும் ஃபிரிடாவுஸ் வோங் எனும் சமய போதகர் காவல்துறைக்கு வலியுறுத்தியுள்ளார். மேலும் ஜம்ரி வினோத் வாகனத்தின் கண்ணாடிகளை உடைத்து கொலை செய்ய முயற்சித்த கும்பலை ஊக்குவிக்கும் வகையில் DAP கட்சியின் செனட்டர் லிங்கேஸ்வரனுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். DAPயின் செனட்டர் ஒரு கோழை என்றும் ஜம்ரி வினோத் பினாங்கிற்கு வர பல காரணங்கள் இருக்கலாம், அதற்காக அவரை தாக்குவதை நாம் அனுமதிக்க கூடாது என்றும் ஃபிரிடாவுஸ் வோங் சுட்டிக்காட்டினார். நேற்று புக்கிட் மெதாஜாமில் உள்ள கோயிலுக்கு எதிராக ஜம்ரி வினோத் தலைமையில் போராட்டம் நடத்தப்படவிருந்தது. அந்த போராட்டத்திற்கு எதிராக DAP PKR கட்சியின் அரசியல் தலைவர்கள், அமைச்சர் ஸ்டீவன் சிம் ஆகியோர் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்ததால் காவல்துறை அந்த போராட்டத்திற்கு அனுமதி வழங்க மறுத்த பின்னர் போராட்டம் கைவிடப்பட்டது. சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஜம்ரி வினோத் மலேசிய அரசியலமைப்பு சட்டத்தை காட்டிலும் மேலானவரா என்பதை உள்துறை அமைச்சும் அரச மலேசிய காவல் படையும் தெளிவுபடுத்த வேண்டும் என்று ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் கேள்வி எழுப்பியுள்ளார். முன்னதாக புக்கிட் மெத்தாஜாமில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரை மோதிவிட்டு வேகமாக தப்பிச் சென்றதாக கூறப்படும் ஜாக்குவார் கார் சம்பவம் குறித்து பத்திரிகையில் செய்தி வெளியானதை அடுத்து அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பினார். RSN ராயர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் மார்ச் 7 இரவு சமூக ஊடகங்களில் வைரலாக பரவிய ஒரு காணொலியை தாம் பெற்றதாக தெரிவித்தார். அந்த காணொலியில் ஜாக்குவார் ரக சொகுசு கார் ஒன்று ஆபத்தான முறையில் ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரை மோதிவிட்டு அங்கிருந்து வேகமாக சென்றதாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் புக்கிட் மெத்தாஜா மருத்துவமனைக்கு முன்பாக அமைந்துள்ள ஸ்ரீ மருத்துவர் ஜடாமுனீஸ்வரர் ஆலயத்தின் ஆண்டு வழிபாட்டு நிகழ்வின் அருகில் மார்ச் 7 நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. VML 9332 என்ற பதிவு எண்ணை கொண்ட ஜாக்குவார் ரக காரை சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஜம்ரி வினோத் ஓட்டினாரா என்ற கேள்வியையும் ராயர் எழுப்பியுள்ளார். மேலும் ஜம்ரி வினோத் தான் அந்த காரை ஓட்டினார் என்றால் மார்ச் 3 தாம் அளித்த போலீஸ் புகாருக்கு பின்னரும் அவர் புக்கிட் மெத்தாஜாமுக்கு ஏன் வந்தார் என்றும் ராயர் வினவினார். அதேவேளை தாம் அளித்த புகாருக்கு பின்னரும் இது போன்ற சூழல்கள் ஏற்படுவதை எப்படி எடுத்துக்கொள்வது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இச்சம்பவத்தில் ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டி மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரை தள்ளியதாக குற்றம் சாட்டப்படும் ஜம்ரி வினோத் மீது போலீஸ் நடவடிக்கை எடுக்குமா என்றும் அவர் கேட்டார். முன்னாள் பிரதமரும் பெசாத்து கட்சியின் தலைவருமான தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் மீது தொடரப்பட்டுள்ள ஊழல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் தொடர்பான வழக்கின் விசாரணை நாளை கோலாலம்பூர் உயர்நீதிமன்றத்தில் தொடங்க உள்ளது. ஜனா விவாவா திட்டத்தை சுற்றி எழுந்த ஊழல் மற்றும் பண மோசடி குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அவர் மீது மொத்தம் 7 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. இந்த வழக்கின் விசாரணை நடைபெறும் காலத்தில் பாகோ நாடாளுமன்ற உறுப்பினருமான முஹிதீன் யாசின் அடுத்த 3 நாட்கள் குற்றவாளி இருக்கையில் நிற்க வேண்டி இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கு நீதிபதி நூர் ருவேனா தலைமையில் விசாரிக்கப்பட உள்ளது. விசாரணையின் முதல் நாளில் வழக்கு தொடரும் தரப்பு தங்களின் தொடக்க அறிக்கையை நீதிமன்றத்தில் முன்வைத்து முஹிதீன் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளையும் சமர்ப்பிக்கப்பட உள்ள ஆதாரங்களையும் விளக்க உள்ளது.
மேலும் இந்த வழக்கின் பொது வழக்கு தொடரும் தரப்பு 30க்கும் மேற்பட்ட சாட்சிகளை அழைத்து சாட்சியம் வழங்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. PKR கட்சியிலிருந்து தன்னை வெளியேற்ற யாராலும் முடியாது என்று PKRின் முன்னாள் துணைத் தலைவரும் பொருளாதாரத்துறை முன்னாள் அமைச்சருமான டத்தோஸ்ரீ ரவிசி ரம்லி உறுதியாக தெரிவித்துள்ளார். PKRின் பண்டான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் டத்தோஸ்ரீ ரவிசி ரம்லி அடுத்த பொதுத் தேர்தலில் பண்டான் நாடாளுமன்றத்திலேயே போட்டியிடுவேன் என்று நேர்காணலில் தெரிவித்த போது PKR அவருக்கு நாடாளுமன்ற தொகுதியை ஒதுக்கினால் மட்டுமே அவர் போட்டியிட முடியும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஃபுசியா சல்லே கருத்து தெரிவித்தார். என்ன ஆனாலும் அடுத்த பொதுத் தேர்தலில் பண்டான் நாடாளுமன்றத்தில் தாம் போட்டியிடுவேன் என்று டத்தோஸ்ரீ ரவிசி ரம்லி பதிலளித்துள்ளார். இப்போது இருக்கும் PKR என்பது என்னுடைய உழைப்பால் உருவானது. நான் மட்டும்தான் உழைத்தேன் என சொல்ல முடியாது. ஆனாலும் PKRின் வளர்ச்சிக்காக உழைத்தவர்களில் நானும் முக்கியமானவர் என்பதால் PKRிலிருந்து நான் வெளியேற மாட்டேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். PKR தலைமையுடன் ஏற்பட்ட முரண்பாடுகளால் அமைச்சர் பதவியிலிருந்து விலகியதாக பலர் கருதுகிறார்கள். ஆனால் PKR கட்சியில் பொறுப்பில் இல்லாதவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடாது என்கிற எண்ணத்தால் நான் PKRின் துணைத் தலைவர் போட்டியில் தோல்வி அடைந்ததும் அமைச்சர் பதவியிலிருந்து விலகினேனே தவிர கட்சியின் தலைமையுடன் ஏற்பட்ட முரண்பாடுகளால் அல்ல என்று அவர் விளக்கமளித்துள்ளார். சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஜம்ரி வினோத்தை மிரட்டியதாக கூறப்படும் சம்பவத்தில் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். 20 வயது நபர் ஒருவர் இன்று அதிகாலை புக்கிட் மெர்தாஜாம் பகுதியில் கைது செய்யப்பட்டார். ஜம்ரி வினோத் சப்ராங் பிராய் தங்னா காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக பினாங்கு போலீஸ் தலைவர் அசீசி இஸ்மாயில் கூறினார். சந்தேக நபர் குற்றவியல் சட்டத்தின் பிரிவு 506 மற்றும் பிரிவு 427 கீழ் விசாரணைக்காக காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக அசீசி இஸ்மாயில் கூறினார். இந்த பிரிவுகள் மிரட்டல் மற்றும் சொத்து சேதம் விளைவித்தல் தொடர்பானவை என்பது குறிப்பிடத்தக்கது. இச்சம்பவத்தில் தொடர்புடைய மற்ற நபர்களையும் அடையாளம் காண போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். நேற்று இரவு ஜம்ரி வினோத் தனது முகநூல் பக்கத்தில் 19 வினாடிகள் கொண்ட ஒரு வீடியோவை பகிர்ந்திருந்தார். அதில் மோட்டார் சைக்கிளில் வந்த 2 பேர் மற்றும் நடந்து வந்த 4 பேர் ஒன்று சேர்ந்து நிறுத்தப்பட்டிருந்த ஜாகுவார் காரை நோக்கி செல்வது காட்டப்படுகிறது. அந்த பதிவில் காரை தாமே ஓட்டி வந்ததாக ஜம்ரி வினோத் கூறியதோடு புக்கிட் ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர்எஸ்என் ராயர் அளித்ததாக கூறப்படும் தூண்டுதல் மற்றும் பொய்யான போலீஸ் புகாரே இச்சம்பவத்திற்கு காரணம் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் தனது பதிவில் மோட்டார் சைக்கிளில் வந்தவர்கள் கல்லெறிந்து தனது காரின் 2 கண்ணாடிகளை உடைத்ததால் தாம் காரை ஓட்டிச் செல்லும் போது அந்த மோட்டார் சைக்கிளில் இருந்த இருவரை மோதியதாக ஜம்ரி வினோத் தெரிவித்தார். இதற்கிடையில் அந்த காரை உண்மையில் ஜம்ரி வினோத் தான் ஓட்டினாரா என்று ஆர்எஸ்என் ராயர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் பினாங்கு மருத்துவமனை கோயில் குறித்து திட்டமிடப்பட்ட போராட்டம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் அவர் ஏன் புக்கிட் மெர்தாஜாம் பகுதியில் இருந்தார் என்றும் ராயர் கேள்வி எழுப்பினார். அந்த ஜாகுவார் காரை ஜம்ரி வினோத் ஓட்டியிருந்தால் ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டியதற்கும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரை மோதியதற்கும் அவர் கைது செய்யப்படுவாரா என்றும் ஆர்எஸ்என் ராயர் வினவியுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.